வணக்கம் நண்பர்களே, 70 கிலோ பயணத்துக்கு அண்ணன் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். யாருன்னா புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோவும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் நமக்கு வேலை என்ன வேலை, ஜிம்முக்கு போகிற வேலை தான். கீழே போய் பார்க்கிங் ஸ்லாட்டை பார்த்தா ஃபுல்லாகிடுச்சு. அப்போயே கண்டுபிடிச்சிட்டேன் மேலே ஒரு படையே இருக்க போகுதுன்னு. பார்த்தா அதேமாரி சரியான கூட்டம் இருந்தது. அதனால் ஃபோனை வச்சு கூட நம்மளால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி நமக்கு இன்னையோட இந்த சர்க்கியூட்டுன்ற தொல்லை முடியுது. அதுக்கப்புறம் அண்ணன் நாளையிலேருந்து கிளாஸுக்கு ஜம்ப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சர்க்கியூட் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிரியேட்டினை போட்டு மேலே குடிக்கலான்ட்டு மேலே உக்காந்துட்டேன். மேலே அந்த கிரியேட்டினை குடிச்சிட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்ப தயாராகிடுச்சு. வீட்டுக்கு கிளம்பி இந்த ரேக்கில் துணியை தேடி போடுறதுக்குள்ளே ஐயோ எது போகிறதுனே தெரியல நண்பர்களே. அதுக்கப்புறம் அண்ணனும் பக்காவாக ஒரு ஜெர்சி எடுத்து மாட்டிக்கினேன். ஆனால் அது என்ன ஜெர்சின்னு தான் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் வரைக்கும் சின்ன வேலையாக போகிற வேண்டிய ஒரு வேலை இருந்தது. அதனால் அண்ணனும் கொஞ்சம் மாஸ்க்கு கேப்பெல்லாம் போட்டுன்னு கிளம்பிட்டேன். வெளியே போயிட்டு ஏசியில் போட்டு உட்காந்து ஆஃபீஸில் தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் வருது நண்பர்களே. அண்ணனும் அப்படி இப்படி தடுத்து பார்த்தேன். தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் அண்ணனும் ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு படுத்து தூங்கின்னு இருக்கும்போது தான் ஒரு ஃபோன் வந்தது. தம்பி நீ உட்காந்துருந்தது போதும்பா, வேலை முடிஞ்சிச்சு, வாப்பா போடலாம். நானே வெளியே வேடிக்கை பார்த்துருந்தேன். நம்ம அண்ணன் ஒன்றும் வரவே இல்லை. ஆனால் வெயில் தான் மூஞ்சில சுள்ளுன்னு அடிச்சது. அப்புறம் கன்சிஸ்டண்டாக இருங்க நண்பர்களே, நாளைக்கு சந்திப்போம்.